டே அவுட் வித் மை ஃப்ரெண்ட் கிட்டத்தட்ட 8 மந்த்ஸாக இன் பிட்வீன் நாங்கள் மீட் பண்ணவே இல்லை. என்னோடய ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட். நான் என் கேங்கையே மீட் பண்ணல, ஒர்க்கில் ரொம்ப பிஸியானதுனால. பட் somehow we மேக் ஷுர் அட்லீஸ்ட் கொஞ்சம் மந்த்ஸ் கழிச்சாவது பார்த்துடணும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்போன்னு. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான். எங்கள் பிளான் ஸ்பென்சர்ஸ் போகிறது, லன்ச் அங்கே சாப்பிடணும், அண்ட் தென் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். லன்ச்க்கு நாங்கள் சூஸ் பண்ண ஸ்பாட் டாமினோஸ் தான். வி ஆர்டர் 2 thin crust pizza, ஒன்று corn and next capsicum and onion, and then ஒரு plain garlic breadstick order பண்ணிருந்தோம். We don't like stuffed one. I am going to take you guys through this day. Welcome to my random vlog. சாப்பிட்ருக்கோம் அண்ட் தென் இப்போ நாங்கள் SS Mart Zone போக போகிறோம். அங்கே போய் ஏதாவது வாங்கிட்டு கண்டிப்பாக ஸ்டுடியோ போக போகிறோம். தட் இஸ் அவர் கமெண்ட். Our first shopping spot of the day, SS Mart Zone. இந்த கடை எக்ஸாக்டாக ஸ்பென்சர் பிளாசாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆப்போசிட் டு சரவண பவன் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கடை ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஆல் த வைரல் அண்ட் ட்ரெண்டிங் கேஜெட்ஸ் தே ஓன். கேஜெட்ஸ் இருக்குது, பென்ஸ் இருக்கும், அண்ட் தென் மேஜிக் நோட் புக்ஸ், பிஸ்கெட், சாக்லேட் நோட் புக்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். கரெக்டாக சொல்லணுன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக நீங்கள் ஒரு க்ளவுஸ் பார்த்துருப்பீங்க. நைஃப்பில் கட் பண்ணால் கூட அந்த க்ளவுஸில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வராது. அந்த க்ளவுஸ்லாம் கிடைக்கக்கூடிய இடம் இங்கே தான். ஐ ஹவ் பாட் சம் குவைட் யூஸ்ஃபுல் அண்ட் ட்ரெண்டிங் கேஜெட்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த ஷாப்லேருந்து. எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஹால் மாதிரி காட்டுறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஸ்பாட்டில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு அண்ட் வி பாட். ஸோ நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். அண்ட் தென் இப்போ நம்ம ஸ்டுடியோ போக போகிறோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே ஸ்பென்சர்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்க இன்னொரு ஷாப்பிங் ஸ்பாட் தான் ஸ்டுடியோ. இங்கே உள்ளே போகும்போது அவ்வளோ கூட்டமாக இருந்தது. சாட்டர்டே வேறையா, சொல்லவே வேண்டாம், அவ்வளோ கூட்டம். ஸ்டுடியோ பார்த்தாச்சு. வி ஆர் ஸோ அப்செட். ஏன் சந்தோ? கலெக்ஷன்ஸ் ஒன்றும் அவ்வளோ இல்லவே இல்லை. ஆமாம், பட் ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குல்ல. ஜீன்ஸ் வி சா, பட் டெஃபினெட்லி நாட் அ குட் ஒன். ரொம்ப ஃபேடாக இருந்தது. ஸோ ஐ திங்க் இட் இனஃப் ஆஃப் ஸ்டுடியோ. வி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் சம் அதர் ஷாப்ஸ். ஸோ நம்ம மேலெல்லாம் போயிட்டு வேறு ஏதாவது ஷாப் இருக்கான்னு பார்த்துட்டு ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு தென் வீல் ஹெடுவோம். நாங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் டு கொரியன் ஸ்நாக்ஸ் அண்ட் கொரியன் ஜூஸ் எல்லாம் வாங்க போகிறோம். The third spot and the last spot for the day, நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறது கொரியன் சூப்பர் மார்க்கெட் லொக்கேட்டட் இன் சேதாபேட். இந்த கடையை பற்றி ஒரே ஒரு லைனில் சொல்லணுன்னா, நீங்கள் கேட்ராமாவில் பார்க்கும்போது அங்கே சூப்பரான ஸ்நாக்ஸ் இருக்கும்ல, நம்மளை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி. அந்த டைப் ஆஃப் எல்லா ஸ்நாக்ஸுமே உங்களுக்கு இங்கே சென்னையில் கிடைக்கும்னா அது இந்த கடையில் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி ட்ரிங்க்ஸ், லிச்சி ட்ரிங்க்ஸ், நம்ம கேட்ராமாவில் பார்க்குற அத்தனையுமே இங்கே இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லைங்க, ஸ்கின் கேர் ஐட்டம்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொரியன் ட்ராமாவில் பார்க்குற கிம்ச்சியெல்லாம் இருந்தது. நான் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் பார்த்து வாவ் அப்படின்ற மாதிரி ஸ்டைலிஷாக தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ ரியலி லவ்ட் இட். நம்ம எப்பவுமே பார்க்குற ஒரு விஷயம் அதை நேரில் பார்க்குறதுன்றது கண்டிப்பாக ஒரு தனி ஃபீல் தான். நிறைய செராமிக் கப்ஸ் அண்ட் பவுல்ஸ் எல்லாம் இருந்தது, சூப் கப்ஸ் எல்லாம் இருந்தது. எல்லாமே தே இம்போர்ட் ஃப்ரம் கொரியா. பிகாஸ் எதில் நீங்கள் பார்த்தாலுமே மேட் இன் கொரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கே ட்ராமா லவர்னா கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் விஷ் லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணால் போதும், அகெயின் விசிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ வர்த் விசிட்டிங் த ஷாப் மாதிரி இருக்கும். நான் வாங்கின ஃபியூ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா லாட்டே சாக்கோ பை. இதை தான் அங்கே போய் வாங்கினேன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் சாக்லேட் ஃப்ளேவர் சாக்கோ பர்ஸ்ட் அங்கே மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் வேறு எங்கே பார்த்தாலும் எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் ஒரு அவைலபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு ஏசல் நட்டோட பிஸ்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன், குக்கி. அண்ட் தென் ஐ பாட் அ லிச்சி புட்டிங். எனக்கு லிச்சி அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக என்னால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. ஃபைனலி அவங்களுடைய ஸ்கின் கேர்லேருந்து ஒரு ஃபுட் க்ரீம் வாங்கியிருந்தேன். ஸ்னெயில் மாய்ஸ்சர்னு போட்டிருந்தது. நான் இனிமேல் தான் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். SS Martலேருந்து நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு குட்டி ஹால் வீடியோ மாதிரி தான். அந்த கடை ரொம்ப சின்ன கடை தான். பட் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 வைரல் ப்ராடக்ட்ஸாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிச்சனுக்காக ரீயூசபிள் டவல்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட் தான். நீங்கள் டேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் தூக்கி போட தேவையில்ல. எவ்ரி திங் இஸ் ரீயூசபிள் இன் தட். வாஷ் பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கோல் தெரப்பி மசாஜர் மாதிரி வாங்கியிருந்தேன். இதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டால் போதும். ஃப்ரீஸ் பண்ணதும் எங்கெல்லாம் பஃபி ஐஸ் இருக்கோ, எங்கே தேவைப்படுதோ அங்கே நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். தேர்ட் நான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட். ரொம்ப க்ரீஸியான ஆயிலியான கிச்சன் ஸ்டெயின்ஸ் இருக்க இடத்துல ஸ்ப்ரே பண்ணாலே போதுமா,
அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆயிரும்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணால் தான் தெரியும் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. தென் வந்து ஒரு ஐ கூலிங் பேட் வாங்கியிருந்தேன். முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன், அது டேர் ஆகிடுச்சு, ஜெல்லாம் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்னொன்று ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு ஃபுட் குஷன் சாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது பேசிக்லி நம்ம மாய்ஸ்சரைசர் இதில் ஃபில் பண்ணி இந்த சாக்ஸை மாட்டிக்கிட்டாலே போதும், சாஃப்ட் ஆயிரும் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சாக்ஸோட இன்னர் பார்ட்டில் பார்த்தீங்கனாலுமே ஒரு ஜெல் லைனிங் இருந்துச்சு. ஆல்சோ ஒரு சூப்பரான ரோஸ் ஃப்ளேவர் இதுலேருந்து வந்துகிட்டே இருந்தது. ஐ எம் ரியலி ஈகர் டு ட்ரை ஆல் திஸ் ப்ராடக்ட். கண்டிப்பாக இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். தட்வே இது ஒர்க் ஆகுதா இல்லையா, ஒர்த் ஃபார் த மணியான்றதுமே தெரிஞ்சிடும். லேப்டாப் அண்ட் விண்டோஸோட எட்ஜஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ரஷ் வாங்கியிருந்தேன். அது கூடயே அந்த டஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டஸ்டிங் கலெக்டரும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின்ஸ்னால டேப்பெல்லாம் வீணாயிடுச்சுன்னா இந்த பர்டிகுலர் ரப்பர் வச்சு வந்து தேய்ச்சாலே போதுமா, அதுவும் கிளியர் ஆயிரும்னு சொன்னாங்க. ஸ்ப்ரிங் பொட்டாட்டோ பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டூல் அண்ட் வாஷிங் மிஷின் கிளீனருக்கான பவுடரும் வாங்கியிருந்தேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் மொத்தமாக SS Martல ஷாப் பண்ணது 1175. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீட் யூ ஆல் அகெயின் இன் another வீடியோ இன்னொரு நாள். Until then, bye bye.